ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம பஜாஜ் ரெஸ்டோரேஷனுடைய எபிசோட் 2 பார்த்துடலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஒர்க்கை எங்கே நிப்பாட்டணும் அப்படிங்கிறத பார்க்கணுன்னா எபிசோட் 1 போய் ஒன்ஸ் பார்த்துட்டு வந்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வண்டியோட இன்ஜின் ஹெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைமிங் செயின் டென்ஷனரை வந்து ஹெட்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டைமிங் செயின் டென்ஷனர். ஸோ இது அட்ஜஸ்ட் பண்ண டைமிங் செயினோட டென்ஷன் வந்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு டைமிங் செயின் ஸ்ப்ராக்கெட்டை வந்து தனியாக ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்ததாக வந்துட்டு ஹெட்டுக்கு போகக்கூடிய ஆயில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பைப்பை வந்துட்டு ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது ஹெட்டுக்கு கனெக்ட் ஆகிற எல்லா பார்ட்ஸும் எடுத்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட் வந்து தனியாக நமக்கு கிடச்சிரும். ஸோ இந்த வால்வோட கண்டிஷன்லாம் நீங்களே பாருங்கள். ரொம்ப நாளாக வந்துட்டு வண்டி யூஸ் பண்ணாமல் நின்றனால உள்ள தண்ணியெல்லாம் ஏறி ரொம்ப ரஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த சிலிண்டர் பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளே ஃபுல்லாக வந்துட்டு ஆயில் தண்ணி நின்றுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கிளச்சுக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் கிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபுட் ரெஸ்ட் ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ தான் வந்துட்டு கிளச் பிளேட் கவரை வந்து கழட்ட முடியும். ஸோ அகெயின் பேக் டு ஹெட். ஸோ சிலிண்டர் கவர் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ வந்து அந்த பிஸ்டன் வந்து சிலிண்டர் கவரில் ஸ்டக் ஆகிருக்குன்ட்டு. எவ்வளோ ட்ரை பண்ணி வந்துட்டு அதை கழட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஃபைனலி வந்துட்டு எப்படியோ வந்துட்டு கழட்டியாச்சு சிலிண்டர் கவரை வந்துட்டு பிஸ்டன்லேருந்து. ஸோ அகைன் பேக் டு கிளச். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கிளச் கவரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா கிளச் கவரை வந்துட்டு ரிமூவ் பண்ணியாச்சு. உள்ளே வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ கிளச் ஆக்டிவேட் ஆகும்போது உள்ளே குட்டியாக ஒரு நாப் சென்டரில் தெரியுதா, ஸோ அது வந்து மூவ் ஆகும் அண்ட் கிளச் என்கேஜ் ஆகும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ கிளச் கவர் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இன்ஜின்குள்ளே இப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட் பிஸ்டன் ஹெட்டை வந்துட்டு ரிமூவ் பண்ணிடலாம் தனியாக. இதுதான் வந்து பிஸ்டன் ஹெட்டோட கண்டிஷன். ஸோ ஃபுல்லாக வந்து வாட்டர் உள்ளே போயிட்டு ரஸ்ட் ஆகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஃப்ளைவீலை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் ஃப்ளைவீலை கழட்டினதுக்கப்புறமா கிளச் பிளேட்ஸ் ரிமூவ் பண்ணிடலாம் தனியாக.
இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் கைஸ். இனி அடுத்து வரப்போகிற வீடியோஸை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் எஸ், see you guys in the next video. Bye bye.